ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பெற்ற ராகவே கேதவே நமோ நமஹா. நவக்கிரக தேவதை வழிபாடு என்பது தினமும் இந்த கலிகாலத்திலே நமக்கு மிகவும் மிகவும் கோளறு பதிகம் வழிபாடும் நமக்கு அன்று அன்று அந்த கோள்களுடைய அந்த கிரகங்களுடைய ஆசிகளை பெற்றுத்தரும் திரு ஞான சம்பந்தருடைய கோளறு பதிகம் ஓதுவது அளவற்ற பலன்களை தரும். அந்த அளவற்ற பலன்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கும்போது அதை போல பல கோடி லட்சம் பல மடங்கு உங்களுக்கு பலன் தரும் நேரம் வந்துவிட்டது. அதுதான் அபிஜித் நட்சத்திர நேரம். அபிஜித் அபிஜித் என்று இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்றீர்கள், சந்தோஷம். ஆனால் இன்று உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக கொடுத்தால் நன்றாக இருக்கும். இரவு 11 மணி 34 அதில் ஆரம்பித்து இரவு 11 மணி 59 வரை இதில் நீங்கள் என்ன பிரார்த்தனை இறைவனிடம் நீங்கள் அந்த நட்சத்திரத்தையே நினைத்து அபிஜித் நட்சத்திரமே நமகா, அபிஜித் நட்சத்திர தேவதா போற்றி, அபிஜிதையே ஸ்வாகா, வேதமெல்லாம் இருக்கு. இப்படி உத்திராட நட்சத்திரம் முடியும் பொழுது ஒரு 12 நிமிடம் முன்பாகவும், திருவோண நட்சத்திரம் ஆரம்பித்து 12 நிமிடம், நட்சத்திரம் பிரிந்து ஒரு 12 நிமிடம், அரை நாழிகை ஆக ஒரு நாழிகை 24 நிமிஷம். நீங்கள் எண்ணத்தை வேண்டுமானாலும், ஆனால் நியாயமானதை வேண்டினால் நல்லது இல்லையா? நியாயமான வறியவர்களுக்கு என்ன வேண்டும்? அந்த வறுமை போக வேண்டும். அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த காலத்திலே ஒரு சுகப்பிரசவம் ஏற்படுகின்றது என்றால் அந்த குழந்தைக்கு அபிஜித் என்ற பெயர் கொள்ளுங்களேன். இப்படி அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நாளை நீங்கள் தயவு செய்து விட்டு விடாதீர்கள். இப்படி கேட்டதையெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தது அந்த காலத்திலே. ஒரு யுகத்திலே 28 அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு சொன்னோம் இல்லையா? இப்படியே போராடம் முத்ராடம் அபிஜித்து அப்படின்னு ஆச்சுது. அபிஜித்து, திருவோணம், அபிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று அபிஜித் நட்சத்திரமும் இருந்தது. இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் எல்லாரும் என்ன கேட்டாலும் தினமும் கேட்டதை வழிபட்டதை கொடுத்து கொண்டே அள்ளி அள்ளி கொடுத்து பலன்களை அதிகமாக கொடுக்க ஆரம்பித்து விட்டது. இது நல்லவர்கள் கையில் போயிருந்தால் நல்ல விதமாக இருக்கும். இது என்னதுனாக்கா ஒரு குழந்தை மாதிரி கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு, இது அசுர சக்தி உள்ளவர்கள் கையில் போட்டு மாட்டிட்டுனா என்ன பண்ண முடியும்? ஒரு ஆயுதமானது ஒரு துஷ்டர்கிட்ட மாட்டினா என்ன கிடைக்கும்? தவறான முறையில் போய்விடுமே. அந்த மாதிரி போகும்போது தேவர்கள் எல்லாம் இறைவனிடம் பரந்தாமனிடம் போய் அழுது புலம்பி, இப்படி நாமெல்லாம் பல கோடி யுகங்களாக காலங்களாக நேரங்களாக வருஷங்களாக தபஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோமே நல்லதுக்காக, இப்படி ஒன்றுமே செய்யாமல் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மட்டும் கொண்டாடி அசுரர்கள் பலன் பெற்று விட்டார்களே. இப்படி எதிர்காலத்தில் அதிகமாக தோன்றும் பொழுது கலியுகம் வேற பிறந்து விட்டதே, என்ன செய்வதென்று போராடினார்கள். அதற்கு மிக எளிமையாக ஒரு தீர்வை கொடுத்தார் சாக்ஷாத் அந்த கிருஷ்ணச்சந்திரனான. இன்று 3ஆம் பிறையுடன் அபிஜித் நட்சத்திரம் வருகின்றது. இனிமேல் வரப்போவது கிடையாது. நன்றாக தெரிந்த புதன்கிழமை ஓம் ஸ்ரீம் புத்திராய ஓம் ஸ்ரீம் சந்திரபுத்திராய புக்திகாரனாய புதாய ஸ்ரீம் நமகா. இன்று சந்திர தரிசனத்துடன் புதன்கிழமையும் அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்து வருவது போல் என்றும் வராது. இது ஒரு பெரிய பாக்கியம் தானே. கொஞ்சம் கண்ணு முழிச்சு இந்த ராத்திரி 11 மணி 34 ஆரம்பித்து 11:59 வரையும் நீங்கள் குபேரலட்சுமியை கூட பூஜை பண்ணுவோ, மகாலட்சுமியை பூஜை பண்ணுவோ, உங்களுடைய குலதெய்வத்தை பூஜை பண்ணுவோ, சுமங்கலித்துவத்துக்கு பூஜை பண்ணுவோ, என்ன வேணுமானாலும் கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது, தள்ளுபடி கிடையாது. அது போஸ்ட்பான் பண்ண மாட்டாங்க, உடனே கிடைக்கும். என்ன ஆகையினால் இன்று மறவாமல் நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த நட்சத்திரம் வானில் எங்கே சார் இருக்குது? வானத்தில் தெரியுமா? அதைத்தான் அந்த பரந்தாமனான கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார்? இப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோ கெட்டிக்காரங்கள்லாம் எதிர்காலத்தில் வருவாங்கன்னு அப்படியே அந்த நட்சத்திரம் உருவமாக இருந்தது இல்லையா? எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு உயிரோட்டம் கூடிய உருவம் இருந்தது. அதை மாற்றி
ஒரு சின்ன மயில் தோகைன்னு சொல்லுவோம், மயில் பீலிகேன்னு சொல்லுவோம். அப்படி நசுக்குன்னு பிடிச்சி தன்னுடைய பார்த்தீங்கன்னா சிரசு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் தோகை தெரியும். வீட்டில் நீங்கள் தவழ்ந்த கிருஷ்ணர் இதெல்லாம் பாருங்களேன், அந்த நம்ம சொல்கிறோம்னா அழகாக ஒரு சின்ன மயில் தோகை இருக்கும், மயில் பீலிகை இருக்கும். அதுதான் அபிஜித் நட்சத்திரம். அதைத்தான் எல்லோரும் கர்ப்பவதிகளெல்லாம் தரிசிக்க வேண்டும், அதுவும் ஆளிலே கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் என்று வாத்தியார் சொல்லுவார். இதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரம் போய் அடங்கி இருக்கின்ற இடம், மறைபொருளாக இருக்கின்ற பரந்தாமன் வைத்து கொண்டே இருக்கின்ற இடம். அதாவது திருப்புகழூர் சதய நட்சத்திரம் இருக்கோ இல்லையோ, அந்த ஆலயத்தினுடைய தென்பாகத்திலே திரு கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுடைய கருவறை கலைய கோபுர கலசத்தில் என்று சித்தர்கள் சொல்லிக் கொண்டிருக்கார்கள். கோபுர கலசத்தில் அந்த நட்சத்திரத்தை அதை யாராலும் பார்க்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. எதையுமே கையில் கொடுத்துட்டா பலன் இல்லை. கையை மூடிகிட்டே இருந்தால் என்னமோ வச்சுருக்காங்க, ஒரே சிந்தனை பாடாப்படுத்துவாங்க. கையை விரிச்சிட்டா என்னாகும்? அதனால்தான் இலைமறை காயாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அடிக்கடி இந்த வாத்தியார் சொன்ன கருத்துக்களை மட்டும்தான் நம்ம போடுறோம். கொஞ்சம் அறுப்பு, கொஞ்சம் என்னமோ மாதிரி போர் அடிக்கும். ஆனால் விவரமாக சொன்னால் தானே செய்யணும். அபிஜித் நட்சத்திரத்துக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி பண்ணணும். கெட்ட செய்திகளை பேசினாலும் அது கொடுமையான விளைவுகளை தந்துவிடும். என்ன கேட்டாலும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, திட்டம் தீட்டுவதை நன்மைக்கு மட்டும் நல்லதுக்கு மட்டும்தான் தீட்ட வேண்டும். இல்லை என்றால் பேசாமல் விடுவதே நல்லது. இது பகலில் வருமா? சில நாளைக்கெல்லாம் வந்ததெல்லாம் உண்டு, பகலெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அபிஜித் முகூர்த்தம் என்று நிரந்தரமாக உச்சி பொழுது சரியாக 12 மணி, அநேகமாக 10 நிமிடம் 5 நிமிடம் முன்ன பின்ன வரும். 12லிருந்து 1 மணி வருகின்ற முகூர்த்தமானது அபிஜித் முகூர்த்தம். தினமும் நடக்கின்ற இந்த முகூர்த்தத்துக்கு ராகு காலம், யமகண்டம், குளிகன், காலன், அர்த்த பிரகடனம் கிடையாது. ஆனால் அபிஜித் நட்சத்திரம் என்பது இன்று தோன்றுகிறது அல்லவா? இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் எவ்வளவோ நல்ல காரியம் நடக்கிறதுக்காக நீங்கள் இப்போ திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது நல்ல விதமாக நடக்கணும் இல்லையா? 100%, அதுக்கு மேலே பல சதவீதம் வெற்றி பெறும் நல்ல நாள். இதை நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்து இன்று பூஜை செய்கின்ற, எதையோ வைத்து பூஜை செய்கின்றால் பொழுது விடிஞ்சு அதை யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஒரு தானியத்தை வச்சு பூஜை பண்ணிங்க, ஒரு பறவைகளுக்கு போடுங்க, ஒரு இனிப்பு வச்சு படைச்சி சாமிக்கு வச்சுருந்தீங்க, அதை கிளம்புற ஒரு யாருக்கான 3வது பர்சன்ட் கொடுங்கோ. ஒரு ரொட்டி பிஸ்கட்டை வச்சு படைச்சிங்க, அது பைரவ குலத்துக்கு போடுங்கோ. அதனுடைய பலன்கள் கோடி கோடியாக பெருகும். இந்த அபிஜித் நட்சத்திரத்தை ஏதோ விளையாட்டாக எண்ணிக்கொண்டு ஒரு அலங்கார ரூபமாக விவரிக்க முடியாது. மிக மிக பவித்திரமான இது நட்சத்திரம். பவித்திரம் என்றால் சுத்தம், புனிதம், மடி அப்படி சொல்லும்போது அதையும் தாண்டி பவித்திரமான நட்சத்திரம். அந்த நட்சத்திர சுவாகாகாரம் தெரிந்தவர்களும் கிருத்திகா யஸ்வாகா, அம்பா யஸ்வாகாயான உதகசாந்தியில் வருகின்ற சுவாகாகாரத்தையும், இப்படி இந்த நட்சத்திரத்தினுடைய சுவாகாகாரங்களை தெரிந்த வேத விற்பனர்கள் ஓதுவதும் திரும்பி திரும்பி அபிஜதே சுவாகா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்வதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த கிரக தேவதைகள் என்ன வேதத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் பிற்பாடு பார்ப்போம். தொடர்ந்து இன்று அபிஜித் நட்சத்திரத்தை வணங்குகள். திருக்கண்ணபுரம் தெரிந்தவர்கள், அருகில் உள்ளவர்கள் இன்று சௌரிராஜ பெருமாளை வணங்கி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பெருமாளுக்கு திண்டு மாலை, பெருமாளுக்கு நிலை மாலை, பெரிய மாலையாக சாத்தி அதை நாளைக்கு பெற்று செல்லுங்கள். அதை உங்கள் இல்லத்தில் வைத்துவிட்டு அதை ஓடுகின்ற நதியிலோ அல்லது சமுத்திரத்திலோ போடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பூரா 7 தலைமுறைக்கும் நல்லதை மட்டும் கொடுக்கின்ற காரிய சித்தியும், எல்லா காரியத்தையும், தைரியத்தையும், ஏதோ ஒரு பெரிய பதவியில் நாம் இருக்க வேண்டும் நல்ல பெயருடன் என்று நினைக்கின்றவர்களெல்லாம் அதை செய்வது. அதுவும் இரவு பொழுது அர்த்தஜாம பூஜையில் இன்று சௌரிராஜ பெருமாளை வணங்குங்கள். எப்பொழுதும் அந்த திருக்கோயிலில் அந்த திருப்புகழூர் சொல்லுவாங்க, சௌரிராஜ பெருமாளை வணங்கிட்டு இங்கே வாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சிவனை வழிபட்டு விஷ்ணுக்கு. ஆனால் இங்கே அவர் சொல்கின்ற அது வைகுண்டம், இது கைலாயம். இப்படி இறைவன் ஒருவனே. மூலதோ பிரம்மரூபாயா, மத்தியதோ விஷ்ணு ரூபிணி, அர்க்கதோ சிவரூபாயா, ஸ்ரீ விருக்ஷராஜாய தே நமகா. அப்படி கொண்டாடுவோம்.
மனோ பிரம்மே திவ்யஜானாது. நாம் மனதில் என்னென்ன நினைக்கின்றோமோ அதை இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாலா அருணாச்சலா.